நேபாளத்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 170ஆக உயர்ந்திருக்கிறது. 300 இந்தியர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என நேபாள அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால் முருகன். நேபாளத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை எவ்வளவாக உயர்ந்திருக்கிறது? அங்குள்ள நிலவரம் என்ன? அது நேற்று காலை சுமார் 8:45 மணி அளவில் தான் இந்த விபத்து நடைபெற்றது. தற்போது 25 மணி நேரத்திற்கு மேலான நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் படிப்படியாக உயர்ந்து வருவதைத்தான் பார்க்க முடிகிறது. இதுவரை 170 உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 300க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்று நேபாள அரசு தற்போது தெரிவித்திருக்கிறது. அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். மேலும் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக தகவல் தொடர்பு கட்டமைப்புகள் முழுவதும் சேதமடைந்திருக்கின்றன. இதனால் ஆங்காங்கே மலை பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை தொடர்பு கொள்வதிலும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. தகவல் தொலைத்தொடர்பு சேவை முழுமையாக இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று காலை முதல் மீண்டும் மீட்பு பணி தொடங்கி இருக்கிறது. ஹெலிகாப்டர் மூலமாகவும் மற்ற மார்க்கங்கள் வழியாகவும் தேடும் பணி நடைபெற்று வருகிறது. முழுமையாக சாலை அடித்து செல்லப்பட்டிருப்பதன் காரணமாக சாலை மார்க்கமாக தேடும் பணி நடைபெறவில்லை. ஹெலிகாப்டர் மூலமான தேடுதல் பணி மீட்பு பணி மட்டுமே தற்போது முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து சென்ற 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை தீவிரமாக தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஆங்காங்கே வனப்பகுதியில் சிக்கியிருந்தாலும் கூட தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வதில் சிக்கல் நீடிக்கிறது. ஆகவே ஹெலிகாப்டர் உள்ளிட்ட அவற்றின் உதவியோடுதான் அவர்களை தேடும் பணி தற்போது நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த 20 பேரை தவிர மற்ற 37 பேருடைய நிலை என்னவென்று தெரியவில்லை. அதே போன்று கேரளாவை சேர்ந்த 36 பேர் பாத்திரமாக உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. பலியானோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக நேபாள அரசு தெரிவித்திருக்கிறது. சந்தியா, தொலைத்தொடர்பு கட்டமைப்புகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் காணாமல் போனவர்களை தொடர்பு கொள்வதில் சிக்கல் நீடிக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பால்முருகன்.